தமிழகத்தில் வறட்சி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் செவ்வாயன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை நீங்கலாக இதர மாவட்டங்களை நேரடி ஆய்வு செய்து பயிர் நிலவரங்கள் மற்றும் வறட்சி நிலை குறித்து அரசுக்கு அறிக்கை அளித்திட மாவட்ட கலெக்டர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அரசுக்கு விரைந்து அறிக்கை அளிக்க ஏதுவாக அமைச்சர்கள் மற்றும் மூத்த IAS அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இக்குழு வரும் 9ஆம் தேதி வரை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து 10ஆம் தேதியன்று தங்களது அறிக்கையினை அரசுக்கு அளிக்கும் என்றும், இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் வறட்சி பாதிப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேவையான நிவாரணங்கள் அனைத்தையும் அரசு வழங்கும் என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பயிர் நிலைமை குறித்து உயர்மட்ட குழு அறிக்கை அளித்தவுடன் பயிர் பாதிப்புக்கு உரிய நிவாரணத் தொகையை அரசு வழங்கும் என்று உத்தரவாதம் அளித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு தொகையாக பெற இயலும் என்றும், இதர பயிர்களை விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் பயிர் பாதிப்பு அளவை பொறுத்து இழப்பீடு பெற இயலும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.